Hello aspirants, welcome to the session. So, இப்போ நம்ம பார்க்க போறது preliminary paper. So, இந்த பேப்பர்ல நம்மளுக்கு எப்பவுமே 20 minutes time கொடுத்திருப்பாங்க. இந்த டைமை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுங்கன்னா, ஃபுல்லுமே வந்து ஒரு நம்ம ஆர்கனைஸ்டா இல்லாம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாமே டைம் வேஸ்டா போயிரும். ஸோ, அதனால கிராமர்ன்றது 1 மார்க் கொஸ்டின். ஸோ, ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸை வந்துட்டு நீங்க கிராமர் பாட்டுக்கு கொடுத்துருங்க. பட் ஸ்டில் கம்ப்ளீட்டா எடுத்துக்காதீங்க 10 மினிட்ஸ். ஏன்னா வந்து கிராமர் 1 மார்க்னால சீக்கிரம் போட்டுடலாம்ல. அடுத்த 10 மினிட்ஸ் வந்து காம்ப்ரிஹென்ஷன் கொடுக்கலாம். இஃப் இன் கேஸ் யூ ஹேவ் க்ளோஸ் ஆர் பேரா ஜம்பிள், உங்க கிராமர் கொஷின்ஸ் கொஞ்சம் கம்மியாயிரும். ஸோ ஒரு 7 or 8 மினிட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ண முடியுமா? ஸோ பாக்கி இருக்க டைமை வந்து க்ளோஸ் பேரா ஜம்பிள் போடுங்க. அதுக்கப்புறம் காம்ப்ரிஹென்ஷன் போங்க. ஏன்னா காம்ப்ரிஹென்ஷன் நம்மளுக்கு புரிஞ்சாதான் நம்மளால போட முடியும். சரியா? ஓகே. ஸோ இப்போ வந்து கொஸ்டின் பேப்பர் பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸை ஃபுல்லா நம்ம ரிவ்யூ பண்ணிடுவோம். எங்க வந்து இந்த காம்ப்ரிஹென்ஷன் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டோம்னா நம்மளோட ஃப்ளோ டிஸ்டர்ப் ஆகாம போயிட்டே இருக்கும். ஸோ 5 கொஸ்டின்ஸை செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் செக் பண்ணணும்ட்டு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து கிராமர் தான் இருக்கான்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ 25ல இருக்கு. ஓகே. ஸோ 24th கொஸ்டின்லேருந்து யூ ஹாவ் காம்ப்ரிஹென்ஷன் பார்ட். ஸோ மினிமமாக ஒரு 5 கொஸ்டின் இருக்குமா? ஓகே. ஸோ 30 வரையும் நமக்கு காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின் இருக்கு. சரி, இப்போ நம்ம 1லேருந்து 23 வரைக்கும் we can attend the questions. Okay. So இங்க என்ன கொடுத்திருக்காங்க? First இந்த மாதிரி கொடுத்திருந்தா என்ன பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். ஒன்னு word swap இருக்கும், இல்லைன்னா spelling errors இருக்கும்னு சொல்லியிருந்தேனா? ஓகே. ஸோ இங்க வந்து misspelled தான் கொடுத்திருக்காங்க, or inappropriate இருக்கா அந்த grammatically அப்படின்னு பார்க்கணும். ஓகே. So pastures in the area where the drought took place were ecstatic to detect even the smallest amount of moisture in the air. Okay, so ecstasy அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ எக்ஸ்டசினா வெக்காப்ல நம்ம என்னன்னு பார்த்தோம், மெய் மறந்து ஒரு விஷயத்த சொல்றது. அதாவது நான் இப்போ ஒரு ஸ்வீட் சாப்பிட்றேன், இட்ஸ் அன் எக்ஸ்டசி அப்படின்னு நான் சொல்றேன்னா, உங்க ஸ்வீட் அவ்வளோ சூப்பரா இருக்கு, என்னை ஒரு செகண்ட் வந்து மெய் மறக்க வச்சிருச்சு, அவ்வளோ இதுவா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இங்க வந்து வேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு டவுட் தான் நம்மளுக்கு இருக்கும். ஓகே. ஸோ எக்ஸ்டாட்டிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, விச் இஸ் adjective. ஸோ இங்க வருமா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது வந்து pastures ஒரு ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்கா? ட்ரவுட்டும் கரெக்டா தான் இருக்கு. மாய்ஸ்சர், ஸோ எல்லாமே வந்து கரெக்டா தான் இருக்கு. பட் ஸ்பெல்லிங்ல எரர் இல்ல. இங்க வந்து adjective இருக்கு. ஸோ இங்க வந்து adjective இந்த எக்ஸ்டாட்டிக்ன்றது வரும். ஓகே. ஸோ இங்க வந்து இதுக்கு ஏத்த மாதிரி நீங்க படிக்கும் போது place where ecstatic to detect even the smallest amount of moisture in the air வந்து பார்க்கறதுக்கு சொல்றாங்க. ஸோ இங்க எதுலயுமே you don't have errors. So this is possible and option 5 will be your answer. Okay. Next one. As refugees continue to flood into the community, the congregations from all the churches will coalesce into one welcoming body to make them feel at home. Okay. So இங்க சொல்லும் பொழுது ரெஃப்யூஜிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ரெஃப்யூஜிஸ்னா யாரு? அகதிகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, வேற பிளேஸ்ல இருந்து வந்து இங்க இருக்கிறவங்கல்ல, ஸோ அவங்க தான் ரெஃப்யூஜிஸ். ஓகே. ஸோ அங்கேயும் எந்த எரரும் இல்லை. கம்யூனிட்டி இல்லை. காங்கிரிகேஷன்னா யாரு? ரிலீஜியஸ் ரிலீஜியஸா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சேர்றாங்கன்னா அவங்கள காங்கிரிகேஷன் சொல்லுவாங்க. நம்ம இதை வந்து கலெக்டிவ் நவுன்ஸ்ல பார்த்துருப்போம். சரியா? ஓகே. ஸோ இங்க வந்து கோலேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்கா? COALESCE, which means யுனைட் பண்றதுன்னு அர்த்தம். சரியா? ஸோ யுனைட் ஆகிறத இங்க மீன் பண்றாங்க. ஸோ இங்க இருக்கிற ஸ்பெல்லிங்ல எரர் இருக்கு. வேர் fourth one will be your answer. Third question. The percentage by which retail sales of passenger vehicles declined year on year in January 2022 as companies continue to suffer production loss amid semiconductor shortage. ஸோ இங்க நம்ம படிக்கும் பொழுதே எரர் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ கம்பெனிஸோட ஸ்பெல்லிங் வந்துட்டு என்ன இருக்கணும்? இங்க ஓ வரணும். ஸோ COMPANIES. Okay, so this is the correct spelling, where third option will be the correct answer. Fourth question. Okay, if an educator teaches something that isn't in school curriculum, she is said to be acting in an errant manner. So what is errant? Guilty manner தான் errant manner அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இங்க வந்து எஜுகேட்டர்லயும் தப்பு இல்லை. அடுத்து வந்து கரிக்குலம். ஓகே. ஸோ கரிக்குலம் விட்டே அப்படின்னு சொல்லுவோம்ல நம்மளுடைய ரெஸ்யூமே சொல்றதுக்கு. ஸோ கரிக்குலம் என்ன ஸ்பெல்லிங்? 2 R வரணும். ஸோ இங்க வந்து ஒரு R தான்
குடுத்திருக்காங்க. ஸோ இங்க தான் நம்மளுக்கு எரர் இருக்கு. ஸோ செகண்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் வில் பி யுவர் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் இங்க என்ன குடுத்திருக்காங்க? ஃப்ரேஸ். ஓகே, ஸோ ஒரு சென்டென்ஸ், ஆனா அந்த ஃப்ரேஸ் எல்லாத்தையும் வந்து மாத்தி மாத்தி போட்டிருக்கு. சரியா? ஸோ இப்போ பார்க்கும்பொழுது சில டைம்ஸ் நம்மளுக்கு ஒரு க்ளூ இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டரா இருக்கும். ஸோ அத வச்சு கூட நீங்க பார்க்கலாம். ஆர் சில சென்டென்ஸ்ல வந்து யூ வில் ஹேவ் கமா, வேர் அங்க நம்ம எண்ட் பண்ண மாட்டோம். ஃபுல் ஸ்டாப் இருந்தா மட்டும் தான் வில் எண்ட் த சென்டென்ஸ். ஸோ இங்க பார்க்கும்பொழுது நான் எப்படி சொல்லியிருக்கேன், ரைட் சைட்ல நீங்க பாருங்க, ஏதாவது எண்ட் ஆகாம இருக்கு அப்படின்னா அந்த சென்டென்ஸை இங்க கடைசி கடைசி சென்டென்ஸா யூஸ் பண்ண முடியாது. ஓகே, சரி. ஸோ இப்போ இங்க 4 டிகேட்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, 19 கேசஸ். இங்க வந்து worst economic performance. அடுத்து has once again. ஸோ has once again நம்ம ஒரு verb யூஸ் பண்ணும் பொழுது அதுக்கப்புறம் ஒரு சென்டென்ஸ் கண்டிப்பா வரணும். ஸோ ஆர் ஒரு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸாவும் இருக்க முடியாது. ஓகே, ஓகே. ஸோ இங்க and இருக்கா? ஸோ ஆர் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா இருக்க முடியாதா? ஓகே, ஸோ ஆர் வந்து லாஸ்ட் சென்டென்ஸாவும் இருக்க முடியாது. நெக்ஸ்ட் எஸ் வந்து பாருங்க, எஸ்ஸுமே ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா இருக்காது. பட் இங்க நம்மளுக்கு அந்த ஆப்ஷன் இல்ல. ஓகே, ஸோ பி இன் 4 டிகேட்ஸ் இன் 2020. ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ பேர்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். நம்மளால இங்க வந்து ஃப்ரீஸ் பண்ண முடியல. ஸோ கியூவும் இருக்கு, அதுக்கப்புறம் பியும் இருக்கு. சரியா? ஓகே, ஸோ பேர் பண்ணலாம். ஆஃப்டர் இந்தியாஸ் வேர்ஸ்ட் எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸ். நான் ஏன் இதை ஸ்டார்ட் பண்ணேன்னா, இங்கே கேபிட்டல் லெட்டர் இருக்கிறதுனால இதை ரீட் பண்றேன். இந்தியாஸ் வேர்ஸ்ட் எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸ் இன் 4 டிகேட்ஸ். வாட் இஸ் 4 டிகேட்ஸ்? 40 இயர்ஸ் தான் நம்ம 4 டிகேட்னு சொல்லுவோம். ஸோ 1 டிகேட் இஸ் ஈக்குவல் டு 10 years. Okay, so vocabல என்னெல்லாம் பார்த்தோம்? group of 10 people or ratio 10:1. இது எல்லாமே நம்ம டிகேடுக்கு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இங்க வந்து 4 decade in 2020, a resurgence of COVID-19 cases and of laundering நம்ம சொல்லுவோமா? இல்ல. ஸோ hurt தான் நம்ம சொல்லுவோம். ஸோ என்ன சொல்லுவோம்? QP. ஸோ QP is a pairனா இங்க இருக்கு. ஸோ இங்க மட்டும் தான் இருக்கு. ஸோ தேர்ட் ஒன் மட்டும் தான் நம்மளோட ஆன்சரா இருக்க முடியும். ஸோ அதை வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? ஸோ வாட் இஸ் ஃபிளாண்டரிங்? ஃபிளாண்டர்னா என்னது? பதட்டம். பதட்டம் எப்படி நம்ம இருப்போம்? இப்போ ஒரு ஸ்பீச் கொடுங்க ஆன் ஸ்பாட்ல அப்படின்னு சொல்லும் பொழுது வில் ஃபிளாண்டர், ரைட்? ஒரு பதட்டம் இருக்கும்ல, அதுதான் இங்கே சொல்றாங்க. ஓகே, 6th question. ஓகே, ஸோ ஸ்பீக்கிங் அட் அ கவர்மெண்ட் மீட்டிங் ஆன் வெனஸ்டே. ஸோ இங்கே கம்மா இருக்கு. ஸோ பி வந்து கடைசி சென்டென்ஸா இருக்க முடியாது. பட் இங்க நம்மளுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. ஓகே, ஸோ ஸ்பீக்கிங் அட் அ கவர்மெண்ட் மீட்டிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு சென்டென்ஸை. நெக்ஸ்ட் புட்டின் பத்தி பேசியிருக்காங்க. urge ரஷ்யன்ஸ் டு காஸ்ட் அவே எனி ரிமைனிங். ஸோ ரிமைனிங் முடிக்கும் பொழுது கியூ கேன் நாட் பி த லாஸ்ட் சென்டென்ஸ், ரைட்? ஓகே, ஸோ த மோஸ்ட் ரிலையபிள் அண்ட் சேஃபஸ்ட் இன் த வேர்ல்ட். ஓகே, ஸோ the most reliable quotedல சொல்லியிருக்காங்க. ஸோ ஆரும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா இருக்க முடியாது. அண்ட் எஸ் வந்து cannot be the last sentence. ஓகே, சரி. இப்போ எல்லாமே நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். வெறும் இந்த ஆப்ஷன் தான் இருக்கு. இதுதான் கரெக்டான ஆன்சர் ஆக்சுவலி. ஏன்னா வந்து இப்போ எல்லாமே நம்ம எலிமினேஷன்ல பண்ணிட்டோம். ஸோ லெட்ஸ் ரீட் திஸ் அண்ட் சி. ஸ்பீக்கிங் அட் அ கவர்மெண்ட் மீட்டிங் ஆன் வெனஸ்டே, புட்டின் urged Russians to cast away any remaining doubts and said that the Russian vaccines were the most reliable and safest in the world. Okay, 7th question. 7th questionல எது நம்ம வந்து எலிமினேட் பண்ண முடியும்? கிரிட்டிசைஸ்டுன்னு ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகாது. வேர் செகண்ட் ஆப்ஷனை நம்ம தூக்கிடலாம். ஓகே, ஸோ ஃபிஃப்த்துமே கியூல தான் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அதுவுமே எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பெட்டர் டைஸ். ஓகே, ஸோ ஆறுமே வராதா? ஓகே, அப்போ இதுதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். ஸோ எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. எலிமினேட் பண்ணீங்கன்னா நம்ம வந்து நிறைய ஆன்சர்ஸ் கன்க்ளூட் பண்ண முடியும். தெரியல அப்படின்ற பட்சத்தில் எலிமினேட் பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணாதான் போட முடியும். ஸோ இதை ரீட் பண்ணி பார்க்கலாம். டர்க்கிஷ் பிரசிடென்ட் Erdogan asked several US corporate executives for, okay, so for அது கூட better ties in a call on Wednesday in which he again criticized the White House's decision to call the 1915 Ottoman massacre. So massacreனா நம்ம படிச்சோம்ல, mass murder of Americans, a genocide. Okay, so side அப்படின்னு முடியுதுனாலே அதை வந்து கில்லிங் பண்றத பத்தி பேசுறதுக்காக சொல்லுவாங்க. ஸோ இங்க வந்து ஜெனோசைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. massacre நம்ம வந்து மாஸ் மர்டர் லைக் கார்னேஜ் அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம்ல, அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் question.
French president. ஸோ இங்க வந்து கேபிட்டல் லெட்டர் இருக்கு. ஸோ அதனால இதை நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் தென் இங்க பாருங்க தேட்னு ஆரம்பிச்சிருக்காங்க, ஹோப்பிங்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆஃப்டர் டிகேட்ஸ். ஓகே சரி. ஸோ சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து ட்விஸ்ட் இருக்கணும் கொஷனில் அப்படின்னா எல்லாத்தையுமே ஸ்மால் லெட்டரில் கூட கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு நம்ம வந்து ரீட் பண்ணும்போது சிலது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸாக கூட வரும். ஸோ கான்ஷியஸாக நம்ம ரீட் பண்ணணும். ஓகேயா? ஓகே. ஸோ இங்கே ஃப்ரெஞ்ச் பிரசிடென்ட் இமானுவேல் மேக்ரான் விசிட்ஸ் Kigali on Thursday. After decades of Rwandan acquisition, on Thursday, hoping to reset ties between the two nations. அப்போ two nations சொன்ன பிறகுதான் நம்ம எந்த ரெண்டு நேஷன்றத சொல்ல முடியும். ஸோ இங்க வந்து P and R ஒரு பேர் பண்ண முடியும். ஸோ இங்க இருக்கு P and R, இங்கேயும் P and R இருக்கு. ஸோ இங்க எதுவுமே இல்லை. ஓகே சரி. ஸோ இப்போ Q ஃபர்ஸ்ட் சென்டென்ஸாக இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q ஃபர்ஸ்ட் சென்டென்ஸாக இருக்க முடியாது. பிகாஸ் இதுக்கப்புறம் தான் இந்த ரெண்டு கண்ட்ரியை பற்றி பேசுகிறாங்க. ஓகே, ஹோப்பிங் த டூ நேஷன்ஸ் ஆஃப்டர் டிகேட்ஸ் ஆஃப் Rwandan acquisition that France was complicit in the 1994 genocide. ஓகே, ஸோ ஆல்ரெடி இதோட மீனிங்கை பேசியாச்சு. ஓகே, ஸோ நம்மளுக்கு எது ஆன்சர்? ஆப்ஷன் 3 will be the right answer. Ninth question. ஓகே, ஸோ இப்போ நம்ம காலம் பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது ஃப்ரேஸை நம்ம ரீப்ளேஸ் பண்ணி அதை ப்ராப்பராக கொண்டு வந்தோம். அதாவது ஒரு சென்டென்ஸில் ஃப்ரேஸ் எல்லாம் ஒழுங்காக அலோகேட் பண்ணோம். இங்கே வந்து கொடுத்துருக்கிறது காலம். ஓகே, ஸோ காலம்லேயும் அதே ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. பட் இங்கே நம்மளால ரைட்டில் இருக்கிறத வச்சு எலிமினேட் பண்ண முடியாது. இங்கே ரைட்டில் இருக்கிறத வச்சு இங்கே சேர்க்க ட்ரை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே டூன்ற ப்ரிப்போசிஷன் இருந்தால் இங்கே நம்ம பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் பார்ப்போம். ஃபார் இருந்தால் V1 ing இருக்கான்னு பார்ப்போம்ல. ஸோ அந்த மாதிரி விஷயத்த வச்சு நீங்க சேர்க்க ட்ரை பண்ணுங்க. சரியா? ஓகே, ஸோ prioritize your mental health and well-being. ஓகே, well-being. When she stopped looking at இல்ல well-being, that is why I always allow you to come in front. No. ஸோ இது வந்து prioritize your mental well-being பத்தி பேசியிருக்காங்க, ஹெல்த்தும் well-being. By adopting fixed schedule for meditation for 5 minutes in the morning and evening. Okay, so ஒரு மெடிடேஷன் பண்ணும்பொழுது மென்டல் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் பத்தி நம்ம பேசலாம். அப்போ இங்க வந்து ஒரு ஃபிக்ஸட் ஸ்கெடியூல் இருக்கு ஃபார் மெடிடேஷன்றத கரெக்டா கிராமட்டிக்கலா யூ கேன் டெல் அண்ட் இட் இஸ் ஆப்ஷன் 4 will be the right answer. ஸோ ஏ வச்சு ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பாக்கி இருக்க சென்டென்ஸை நீங்க பண்ணுங்க. நான் சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேயே ஆன்சர் இருக்கும். ஓகே, மேபி இஃப் வி light our own little corners, there are various little corners like that final mugging up. No, so what is mugging up? எக்ஸாம் முன்னாடி நம்ம ஒரு விஷயத்த பண்ணுவோம்ல, எல்லாத்தையும் வந்துட்டு கடகடன்னு படிப்போமே. ஸோ ஒரு இன்டென்ஸ் ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ரொம்ப என்ன கேர்ஃபுல்லாக படிச்சுட்டு இருப்போம், யாரையும் பார்க்க மாட்டோம், ஃபுல்லாக உள்ளே போயிடுவோம்ல, அதுதான் மக்கிங் அப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, ஸோ அப்படியே வந்து மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதுன்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஏ வந்து கார்னர்ஸ். ஸோ இந்த சென்டென்ஸ் இங்கே எதோடையுமே சேராது. அப்போ ஏ ஆப்ஷனில் இருக்கிறது எல்லாமே எடுத்துடலாமா? ஓகே, நெக்ஸ்ட் we have crazy regrets for the things we did there are various beautiful. ஸோ ஏ வந்து பியோட வராது, ஐம் சாரி பி வந்து டியோட வராது. நெக்ஸ்ட் வந்து we did like that final mugging up before walking into viva. viva is what நம்ம ஒரு இது ப்ரிப்பேர் பண்றோம், ஸ்லைட்ஸ் ப்ரிப்பேர் பண்றோம். வீல் ஹாவ் இந்த ப்ராக்டிகல்ஸ் நம்ம முடிக்கும் பொழுது வைவா செஷன் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி. அண்ட் ரிக்ரெட்ஸ் ஃபார் திங்ஸ் வி டோன்ட் டூ. ஓகே, ஸோ இங்க வந்து பி அண்ட் இ வந்து பேர் ஆகுது. ஓகேயா? ஸோ இங்க பி அண்ட் இ பேர் ஆகுது. ஸோ கான்ஃபிடென்ட்டா இருக்கா? we did like that and final mugging up before the walking. So option 3 will be your answer. 11th question. The long stretches of highways connecting cities and towns. ஸோ இங்க வந்து ஒரு ஸ்ட்ரெச் ஹைவே பத்தி பேசியிருக்காங்க. அப்போ அதை ரிலேட் பண்ணி நம்ம சொல்லும் பொழுது those doom stories இல்ல, we have been sapping out lives இல்ல. ஓகே, ஸோ ஏ வந்து இது எதோடையும் போகாது. அப்போ இங்க ஒரு ஆப்ஷன் தான் நம்ம எலிமினேட் பண்ண இருக்கு. we need to cover our own ambitions of these days சொல்ல மாட்டோம். ambitions we have been sapping out lives, ambitions those doomed stories இல்ல. ஸோ இது எதுவுமே வராது. அப்போ சி இருக்க ஆப்ஷன் தான் வரும். you have to check either the CD or CF. சரியா? sometimes later history books will mention stories
ஸ்டோரிஸ் பத்தி எங்க பார்த்தோம்? தோஸ் டூம் ஸ்டோரீஸ்ன்னு குடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து ஸ்டோரீஸ்க்கு அப்புறம் தோஸ் டூம் ஸ்டோரீஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேயா? ஸோ டி யோட செக் பண்ணலாம். ஏன்னா அதுனா ஆப்ஷன்ல இருக்கு. சம்டைம்ஸ் later history books will mention stories of these days with either much zeal or calm contemplation. ஸோ இங்க வந்து இந்த these days with either, அதாவது இந்த ஹிஸ்டரி புக்ஸ் வந்து என்ன ஸ்டோரிசம் வந்து சொல்லுது இந்த தீஸ் டேஸ்ல. ஸோ ஐதர் அது வந்து ஜீல பத்தி சொல்லலாம், இல்ல காம்னஸ பத்தி பேசலாம். ஸோ இங்க வந்து we can tell it as C and D பேர் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் 1 will be your answer. 12th question. With every business organization turning into a technology entity during the current pandemic. Okay, so every business organization பத்தி பேசியிருக்காங்க. Okay, are turning into a technology entity. Okay, the government are using cloud capabilities to run various apps. Okay, so இங்க வந்து கவர்மெண்ட் வந்து கிளவுட் கேப்பபிலிட்டிஸ் வச்சு நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐ க்ரூ அப் வித் தீஸ் ஸ்டோரிஸ். ஓகே, ஸோ இப்போ கீழே படிக்கலாம். பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பற்றி எதுவும் கொடுத்துருக்காங்களா? During the current pandemic, the world is expected to see the development of more and more applications. இங்க வந்து ஆப்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதுக்காக இந்த சென்டென்ஸை இதோட ரிலேட் பண்ணிக்க கூடாது. கிராமட்டிக்கலா எது வந்து கரெக்டா லிங்க் ஆகுது. ஏன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்கும். இங்க வந்து ஆப்னு பார்த்தோன்னே அப்ளிகேஷன் பார்த்தோன்னே நம்ம போட்டு விட்டுருவோம். ஸோ இங்க இருக்கிற சென்டென்ஸ் இங்கயோட சேருதான்றதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இன்னொன்று இங்க ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காங்க. ஸோ யூ ஹாவ் டு நோட் ஈவன் தட். ஓகேயா? ஸோ ஏ வந்து இந்த டியோட கரெக்டா நமக்கு பேர் ஆகுது. ஓகேயா? ஸோ அப்போ நம்மளுக்கு எது ஆன்சரா இருக்கும்? ஆப்ஷன் 3 வில் பி த ரைட் ஆன்சர். 13th question. 13th question என்ன கொடுத்திருக்காங்க? Identify the correct sequence of words. சரியா? ஸோ இங்க வந்து நம்ம sequence check பண்ண போறோம். It would indeed be a Herculean task to exist the words if the ideas did not already teach in the child's mind. Okay, so what is Herculean பார்த்தீங்கன்னா கடுமையான ஒரு விஷயத்த சொல்லலாம். கடுமையான டாஸ்க் அப்படின்னு சொல்லலாம். So it would indeed be a, இங்க வந்து 2 இருக்கு, இது பக்கத்துல எக்ஸிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? டு எக்ஸிஸ்ட் த வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோமா, இல்ல ஒரு வேர்ட்ஸ் எக்ஸிஸ்ட் சொல்லுவோம், இல்ல டீச் பண்றோம் அப்படின்னு சொல்லுவோமா? ரெண்டுமே பேஸ் ஃபார்ம்ல தானே இருக்கு. ஸோ டீச் த வேர்ட்ஸ் இஃப் த ஐடியாஸ் டிட் நாட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் இன் த சைல்ட்ஸ் மைண்ட். ஸோ வேர் யூ ஹாவ் டு மேக் த சேஞ்ச் இஸ் சி அண்ட் டி. ஸோ அது எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஓகேயா? 14th question. அட் ரெஸ்பாண்ட். ஸோ இங்கேயே கண்டிப்பா தப்பு இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் வந்து ஏபி ஆர் ஏசி தான் நம்ம செக் பண்ணோம். அட் ரெஸ்பாண்ட் ஷி வாஸ் டூ ஸ்டன்ட். ஓகே, ஸ்டன் டு ஃபர்ஸ்ட். ஸோ டூ ஸ்டன்ட்னு சொல்லலாம், பட் டூ ஃபர்ஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. இங்க அட் ஃபர்ஸ்ட் ஷி வாஸ் டூ ஸ்டன் டு ரெஸ்பாண்ட் அண்ட் தென் பேஷன். ஸ்டன் ஆயிட்டோம்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு விஷயத்த அப்படியே நம்ம என்ன பண்றது தெரியாம இருப்போம்ல, ஸோ அதை தான் ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் பேஷன் hit her like the fiery breath of a dragon. So இங்க எது நம்மளுடைய ஆன்சர்? A and C தான் நம்ம swap பண்ணுவோம், which is option 4. Okay, 15th one. The person who has toward the state of perfection as equanimity reached the vicissitudes. Okay, vicissitudes of life அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சேஞ்ச் இல்லைன்னா வந்து ஒரு ஆல்ட்ரேஷனை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா அதை வந்து vicissitudes அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இங்க வந்து the person கரெக்டா இருக்கு. who has பக்கத்துல நம்ம V3 யூஸ் பண்ணுவோமா? ஸோ இங்க V3 இல்ல. V3 வேற எங்க இருக்கு? reached அதான் இருக்கு. has reached the state of perfection as equanimity toward the vicissitudes of life. ஓகே, ஸோ அப்போ நம்ம வந்து B and D தான் இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். ஆப்ஷன் 2 will be your answer. 16th question. The Insolvency and Bankruptcy Board of India has confines itself to the new environment in the wake of coronavirus pandemic and will strive to provide a malleable regulatory framework within the adapted of the insolvency law. நம்ம படிக்கும் பொழுது த பக்கத்துல இங்க நவுன் தான் வரணும். அடாப்டட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க நவுன் வரணும் அப்படின்னா வேற எங்க நவுன் இருக்கு? என்வாயரன்மெண்ட், பேண்டமிக்லாம் இருக்கு. ஸோ இங்க வந்து கொரோனா வைரஸ் பேண்டமிக் கரெக்டா இருக்கு. நியூ என்வாயரன்மெண்ட்ன்றதும் கரெக்டா இருக்கு. ஸோ இங்க வந்து ஹேஸ் பக்கத்துல நம்மளுக்கு V3 தான் இருக்கணும். அண்ட் V3 இஸ் இயர். ஸோ கன்ஃபைன்ஸ் அப்படின்னு சொன்னா
அத வந்து நம்ம இப்ப வந்து ஹாஸ் பக்கத்துல யூஸ் பண்ண கன்ஃபைன்டுன்னு தான் யூஸ் பண்ணியிருக்கணும். இங்க வந்து இத கன்ஃபைன்ஸ நவுனா கூட we can use it. ஸோ இங்க எஸ் இருக்கனால நம்ம நவுனா யூஸ் பண்ண முடியும். ஸோ வித்தின் த கன்ஃபைன்ஸ் ஆஃப் த இன்சால்வென்சி லான்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ ஏ அண்ட் டிய நம்ம ஸ்வாப் பண்ணோம். ஸோ இங்க ஆப்ஷன் இல்ல. ஸோ இட் இஸ் ஏ அண்ட் டி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, இங்க ஆப்ஷன் இல்ல அதுக்கு. ஓகே, சரி. 17th question. Error spotting. சரியா? While the team are still basking in the afterglow of their win, this is only the start of David's journey. Okay, so இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா the team. So collective nounsல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி சொல்லும் பொழுது ஒரு டீம் பத்தி பேசுறாங்க அப்படின்னா அது ஒரு நவுன் தான். ஆனா என்னது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை பத்தி பேசுறாங்கல்ல. ஸோ குரூப் ஆஃப் பீப்புளை பத்தி பேசினா நான் வந்து நிறைய பேப்பர்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஆர்கெஸ்ட்ரா. ஸோ ஆர்கெஸ்ட்ரானது குரூப் ஆஃப் பீப்புள் பட் தென் அவங்களோட பர்பஸ் வந்து பிளேயிங் மியூசிக். ஓகே, ஸோ காங்கிரிகேஷன் இப்போ பார்த்தோம். அப்போ அது வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தான் பட் ரிலீஜியஸ் பர்பஸ்க்காக சேர்ந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பீப்புள் எல்லாரையும் வந்து இப்போ ட்ரூப்னா வந்து டான்சர்ஸ்க்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். இங்கே வந்து ஒரு டீம் வந்து சேர்ந்திருக்காங்க. ஓகே, ஸோ கலெக்டிவ் நவுன்ஸ்ல சம்டைம்ஸ் இட் வில் டேக் சிங்குலர் வேர்ப், சம்டைம்ஸ் இட் வில் டேக் ப்ளூரல் வேர்ப். எப்போ வந்து சிங்குலர் வேர்ப் எடுக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க சொல்ற ஒரு வேலை வந்து எல்லாரும் ஒரே மாதிரி வேலையை செய்றாங்க. The jury has pronounced its verdict ன்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து I'll give you an example. The jury அப்படின்னு சொன்னா judges சொல்லலாம்ல. Has pronounced its verdict அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல இவங்க எல்லாருமே சேர்ந்து தானே இந்த டெசிஷனை எடுத்திருப்பாங்க. அப்போ ஒரு நம்ம யூஸ் பண்ற வேர்ப் எப்படி இருக்கும்னா சிங்குலரா இருக்கும். ஓகே, ஸோ இங்க வந்து நம்ம யூஸ் பண்ற ப்ரொனவுனும் சிங்குலரா தான் சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து the jury is jury were divided with their ஒப்பீனியன்ஸ். ஸோ இப்போ ஒப்பீனியன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க தானே. ஸோ அப்போ அவங்க எல்லாருமே ஒரே விஷயத்த செஞ்சிருக்க மாட்டாங்க. வேர்டிக்ட் கொடுக்கும் பொழுது அது வந்து எக்ஸாக்டா எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நம்ம இங்க யூஸ் பண்ணும் பொழுது சிங்குலர் வேர்ப் அண்ட் சிங்குலர் ப்ரொனவுன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இங்க என்ன இருக்கோ சிங்குலரா அதே தான் இங்கேயும் வரும். இங்க வந்து வேர் இருக்குன்னா இங்க வந்து நம்ம தேர் அப்படின்றத ப்ளூரல்ல தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க வந்து குரூப் ஆஃப் ஜட்ஜஸ் வந்து என்ன பண்றாங்க, ஒப்பீனியன்ஸ் ஷேர் பண்றாங்க. ஸோ அவங்க ஒப்பீனியன்ஸ் வந்து இட் வில் டிஃபர். ஓகே, இது வந்து இட் இஸ் ஒரே விஷயத்த நம்ம சொல்றத பத்தி பேசுறோம். ஸோ இந்த மாதிரி தான் கலெக்டிவ் நவுன்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது ஏன் சொல்லியிருக்கேன்னா இங்க பாருங்க. ஓகே, இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா while the team. ஸோ இங்க டீம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் இங்க வந்து ப்ளூரல் வேர்ப் இருக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும்ல, அதுக்காக தான் the team are still பாஸ்கிங்னா என்ன அர்த்தம்னா என்ஜாயிங். ஓகே, ஸோ பாஸ்கிங் இஸ் நத்திங் பட் enjoying in the afterglow of their. ஓகே, ஸோ இங்க ரெண்டுமே நம்மளுக்கு சேம் ப்ளூரல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. when this is only the start of David's journey, where இங்க நம்மளுக்கு எரரே இல்லை. ஸோ 5th option will be your answer. 18th question. Okay, the city will receive neglected rainfall over the next 2 days, but the regional meteorological center in Mumbai sounded a very heavy rain warning from June 25 for the Ghat areas of Pune, Salapur, Satara, and Sangli. Okay, சரி. ஸோ இந்த பிளேசஸ்லாம் ரெயின்ஃபால் வார்னிங் பத்தி பேசியிருக்காங்க. ஸோ இங்க வந்து இன்னொன்னு என்ன சொல்லலாம்னா நம்ம வந்து பட் பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஸோ in spite of, okay, in spite of or despite, though, although, or but, or yet.
ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றதுனாலே நம்மளுக்கு சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ல தான் கனெக்ட் ஆகும். சரியா? ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவா இருக்கலாம் ஆர் நெகட்டிவ் பாசிட்டிவா இருக்கலாம். சரியா? ஸோ அதுவுமே நீங்க செக் பண்ணிக்கோங்க. இங்க இருக்கிற எரர் என்னன்றது செகண்டரி. பட் அப்படின்னு நம்மளுக்கு வருதுன்னா ஒரு சென்டென்ஸ் பாசிட்டிவாவோ இல்ல நெகட்டிவா இருக்கும். ஸோ அதுதான் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே நமக்கு வரும். ஸோ இன்ஸ்பைட் ஆஃப், இல்ல தோ, ஆல் தோ, இல்லாட்டி பட், yet, இந்த மாதிரி எல்லா வேர்ட்ஸுக்குமே அந்த மாதிரி தான் சென்டென்ஸ் இருக்கும். சரியா? ஓகே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா மெட்டிரோ லாஜிக்கல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெயின்ஃபால் அதை பத்தி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த ரிப்போர்ட்ஸை சொல்ற ஒரு சென்டர். ஓகே. இங்க வந்து சிட்டி வில் பக்கத்துல பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb இருக்கு. அண்ட் நெக்லெக்டட் ரெயின்ஃபால் நம்ம சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம் நம்ம? நெக்லிஜிபிள் ரெயின்ஃபால். ஓகே. சரி. ஸோ இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க? நெக்லெக்டட் வராது. ஓகே. ஓகே. ஸோ இங்க வந்து எங்க எரர் இருக்கு? ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். ஓ சாரி, மேல எழுதி இருக்கணுமா? ஓகே, இட்ஸ் here and first part of the sentenceல you have the error. Okay. 19th question. A former staffer of Democratic presidential candidate Andrew Young explained on Thursday that why he plans to challenge US Rep. Jerry Nadler DNY in next year's Democratic primary. Okay. So இங்க சொல்லும்பொழுது a former staffer of Democratic presidential candidate ஒரு பெரிய noun phrase இருக்கு. Okay. அவர் என்ன பண்ணிருக்காரு? Explained. அவர் explain பண்ணிருக்காங்க on Thursday. Okay. So இங்க வந்து explain பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ that why he plans நம்ம சொல்லுவோமா? இதுல கொடுத்திருக்க ஸ்பீச் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க Thursday அன்னைக்கு அப்படின்ற மாதிரி பேசும்பொழுது இந்த இடத்த வில் யூஸ் இட் as planned. plans in presentல சொல்ல மாட்டோம். சரியா? ஸோ அப்ப எங்க எரர் இருக்கு? C பார்ட்ல. ஸோ third option will be your answer. 20th question. Bill Ackman said he invested in Berkshire Hathaway Inc. because he believes it will continues to generate significant turns even after Warren Buffett is no longer running the company. Okay. So இங்க நிறைய வந்து பேர் சொல்லியிருக்காங்க and இங்க வந்து இன்னொரு ஒரு grammatical விஷயத்தையும் நம்ம கத்துக்க போறோம். என்னன்னா நம்ம modal verbs இருக்குல்ல, so modal verbsல என்னென்னலாம் சொல்லலாம்? will, would, okay, so can, could, shall, should, okay, so next may, might, dare or ought to, இது எல்லாமே நம்ம வந்து modal verbs ன்னு சொல்லலாம். ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா எல்லா modal verbs கூட என்ன நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கூட வந்து பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி வருது ஒரு டேர் இல்லைன்னா ought to அந்த மாதிரி எல்லாமே வரும்பொழுது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb தான் இது கூட யூஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே. ஸோ இங்க வந்து நமக்கு என்ன எரர் இருக்கு? will இருக்கு. ஸோ will is a modal verb. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? continuous ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இங்க என்ன வந்திருக்கணும்? continue. ஓகே. ஸோ அப்ப நம்மளுக்கு எங்க எரர் இருக்கு? செகண்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல இருக்கு. ஓகே. see here செகண்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல நமக்கு எரர் இருக்கு. சரியா? ஓகே. 21st question. 21st question நம்மளுக்கு fillers கொடுத்திருக்காங்க. The government has come up with a solution to dash the decrease in the sea level waters because of the rising population. Okay, so இங்க 2 கொடுத்திருக்காங்களா? அப்ப நம்மளுக்கு base தான வரும். Calculate, examine, attract. Solicit is nothing but requesting something. Okay, so request பண்றத சொல்லுவாங்க. None of these. So இங்க என்ன சொல்லலாம்? sea water வந்து பத்தி அவங்க எக்ஸாமின் பண்றாங்கன்னு சொல்லலாம். கால்குலேட் பண்ணா அது எதுவும் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பண்ணல. சரியா? ஓகே. 22nd question. The tribal people dash a great threat to the tourists as the tourists were turning the forest into barren lands. Okay, so shunned சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் reduced or denied. ஸோ ஒரு விஷயத்த வந்துட்டு என்ன சொல்றது, நான் பண்ணல ரிஜெக்ட் பண்றதுக்கு வந்து ஷண்டுன்னு சொல்லலாம்.
reduced, denied. So denied, shunnedனாலும் reject பண்றதா தான் அர்த்தம். சரியா? ஓகே. ஸோ இதுக்கும் அதே மீனிங் தான். ஸோ இங்க என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரைபல் பீப்புள் வந்து posed a great threat. அவங்க வந்து posed a great threat to the tourist as the tourists were turning the forest into a barren land. So fourth option will be your answer. 23rd question. The dash of the Indian subcontinent by Europeans provide a lot profitable for the upcoming generations of Britain. Okay. So இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, invading, initiating, allocating, faulting, none of these. Okay. ஸோ இங்கே சப்கான்டினென்ட், இந்தியன் சப்கான்டினென்ட் பற்றி பேசியிருக்காங்க. அடுத்து வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க லாட் ஆஃப் ப்ராஃபிட்டபிள் ஃபார் த அப்கமிங் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் பிரிட்டன் இருக்குன்னு. ஸோ இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ இவங்க வந்து இன்வேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ இன்வேடிங் ஆஃப் இந்தியன், இனிஷியேட் பண்ணுறாங்கன்னா ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்கு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இன்வேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இங்கே கரெக்டான ஆப்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வில் பி யோர் ஆன்சர். ஓகே, சரி. 24th கொஸ்டின். ஸோ நம்ம காம்ப்ரிஹென்ஷன் வந்து 24லேருந்து 30 வரையும் பார்த்தோமா? ஓகே, ஸோ காம்ப்ரிஹென்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஷின்ஸ் எல்லாத்தையுமே ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணி நீங்கள் ஹிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ தட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ டு ஃபைண்ட் த ஆன்சர். ஸோ இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா த 2 leaders ஆஃப் இந்தியா அண்ட் யூகேன்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஆம்பிஷன்ஸ் ஹேஸ் பீன் செட் பை. ஸோ ஏதோ ஒரு 2 லீடர் பற்றி பேசியிருக்காங்க. ஓகே, அவங்களோட ஆம்பிஷன் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ ஆம்பிஷன் யூகே அண்ட் இந்தியா, அவ்வளோதான். இதுதான் வந்து ஒரு கொஸ்டின் நம்ம எடுக்கணும். ஸோ இப்போ காம்ப்ரிஹென்ஷன்ல படிக்கும் பொழுது ஆம்பிஷன் பற்றி ரிலேட் பண்ணி ஆம்பிஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க, எய்ம்னு கொடுத்துருக்கலாம், இல்லை கோல்னு கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வேர்டை மாற்றி கொடுப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஆன்சரை தான் தேடி பார்க்கணும். ஓகே, அங்கே நம்மளுக்கு இருக்கும், அதுக்காக தான் அதை எழுத சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்தியா அண்ட் யூகே வாண்ட் டு ஃபார்ம் அன் இன்டர் கவர்மெண்டல் பேனல் டு அலைன் ஆல் த ட்ரேட்ஸ் ஃப்ரம் ஏஷியா அண்ட் யூரோப் இன் அ மோர் சிஸ்டமேட்டிக் வே. ஓகே, இது ஒரு ஆப்ஷன். அடுத்து இந்தியா அண்ட் யூகே ஷேர் த ஆம்பிஷன் ஆஃப் டபுளிங் த bilateral ட்ரேட் பை 2030 ஃப்ரம் that ஆஃப் 2019. ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஆம்பிஷன் ஆஃப் டபுளிங் த bilateral ட்ரேட் பற்றி பேசியிருக்காங்க. இங்கே வந்து ட்ரேட்ஸ் ஃப்ரம் ஏஷியா யூரோப் இன் மோர் சிஸ்டமேட்டிக் வேல பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆப்ஷன்ஸில் இருக்க க்ளூஸ். டு ஸ்ட்ரென்தன் த ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் வெதர் நேவிகேஷன் செக்டார், ஜாயிண்ட் கமிஷன் பிட்வீன் தீஸ் டூ கண்ட்ரீஸ் வில் பி ஃபார்ம்ட். ஓகே, ஸோ வெதர் நேவிகேஷன் பற்றி பேசியிருக்காங்களா? அடுத்து ஸ்ட்ராட்டஜிக் டைஸ் பிட்வீன் இந்தியா ஆர்ம் ஃபோர்ஸ் அண்ட் பிரிட்டிஷ் ஆர்மி டு ஷேர் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். ஓகே, இங்கே வந்து ஒரு டை இருக்கணும் 2 ஆர்மிக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. வெதர் நேவிகேஷன், பைலாட்ரல் ட்ரேட் அண்ட் சிஸ்டமேட்டிக் வேல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஐடியா கிடைச்சதா? இப்போ நம்ம போய் பார்க்கலாம். ஸோ எங்கேருந்து வருது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஃப்ரீ ட்ரேட் பற்றிலாம் போட்டிருக்காங்க பாருங்க. நியூ செட் ஆஃப் டீல்ஸ், யூரோப்பியன் யூனியன் காமன் ட்ரேட் பிளாக். ஓகே, அனௌன்ஸ்மெண்ட் எஸ் சார். ஆத்ம நிர்பார் பற்றி கொடுத்துருக்காங்க. 110 கண்ட்ரிஸ். இது ஏதாச்சும் ஒரு கொஷனில் நம்மளுக்கு இருக்கலாம், அதனால் இந்த நம்பர்ஸ்லாம் பார்த்துக்கோங்க, எந்த கொஷனில் அந்த நம்பர்ஸ்லாம் வருது அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, ட்ரேட் நெகோசியேஷன்ஸ், பிக் டாஸ்க், ஃபிஷரிஸ், கிரிம்ப். ஸ்டார்டிங்கே வந்துட்டோமா? ஓகே, இதோ இங்கே பாருங்க, bilateral trade by 2013 ஒரு வேர்ட் பார்த்துருக்கேன். ஸோ இது கிட்ட நம்ம ரீட் பண்ணலாம். ஆஸ் அ பார்ட் ஆஃப் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் த 2 leaders, ஸோ இங்கே வந்துருச்சு, declared their ambitions to more than double bilateral trade by 2030 which totaled over 23 billion pound in 2019. ஸோ இந்த பாயிண்ட் நம்ம அங்கே பார்த்தோம். they directed their governments to take rapid steps, okay, quick steps to reduce barriers to trade and to complete the groundwork necessary to begin work on a FTA, free trade agreement, by the end of 21. okay, so இங்க என்ன நம்மளோட ஆன்சர் 2 will be the right answer. So examல நம்ம இப்படி ஸ்க்ரால்லாம் பண்ண போறது இல்ல, லெஃப்ட்ல இருக்க போது ரைட்ல எதுன்னு பார்த்து டிக் போட போறோம். ஸோ அதுக்கு அவ்வளோ நேரம் நம்மளுக்கு எடுக்காது. ஓகே, 25th question. Which of the following actions has or have been taken in order to advance bilateral ties between the India and UK? சரியா? Facilitating export of UK apples to இந்தியாவா, இல்லாட்டி allowing Indian fishery to venture into UK market by exporting crimps. Next வந்து
conclusion of negotiations on a free trade agreement by the end of 22. So இங்க வந்து free trade agreement, அடுத்தது என்னது இந்தியன் ஃபிஷரி, யூகே ஆப்பிள்ஸ். ஸோ இதுதான் நம்ம தேட போகிறோம். என்ன தேட போகிறோம்? have been taken in order to advance bilateral ties. ஓகே, ஏன்னா இங்கே வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பற்றி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்லோவாக போனேன். ஓகே, சரி. யூனிலிவர் ஹெட் குவார்ட்டர்ட் மும்பை சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்கே வந்து பூனேல பார்க்லேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லுக்கிங் வர்த் ஃப்ரீ ட்ரேட் டிஃபர்ஸ். Okay, so all trade negotiations are complex and between two partners. So இது நம்ம சொல்லலாமா? இங்க பாருங்க. ஓகே, இங்க இருக்கு பாருங்க. These words have now been made real. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது என்னது? அந்த ஆம்பிஷன்ஸ் பத்தி பார்த்தோம்ல, அதை ஃபாலோ பண்ணி தான் வருது. These words have now been made real. Both governments have already taken actions. For example, unlocking the export of British apples to India. So UK apples ன்னு பார்த்தோம்ல, அது ஒரு பாயிண்ட். Enabling a greater number of Indian fisheries to support the crimp to UK. Meaningful steps by both the countries have demonstrated they can and have taken concrete measures to stimulate growth. Okay, next step was launch of FTA negotiations last month. Okay, so இங்க நம்ம பார்க்கும் பொழுது 1 and 2ன்ற ஒரு ஆப்ஷன் நமக்கு இருக்கு, சரியா? ஸோ 1 and 2 ஆப்ஷன் வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸும் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் மந்த்லேருந்து 2022ன்னு போட்டிருந்தாங்களா? earliest by the end of 2022. Okay, so இப்போ நம்மளுக்கு அப்போ ஆன்சர் என்ன வரும்? All the above. Okay, so fifth option will be your answer. Next one. Okay, so 26th question போலாம். 26th questionல நாட்ன்ற வேர்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நாட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த கொஷினை எடுக்கக்கூடாது. ட்ரூ ஃபால்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னா கடைசியாக அந்த கொஷின்ஸ் போங்க. ஏன்னா வந்து ஆப்ஷன் குட்டி குட்டியாக இருந்தால் பரவாயில்ல, சரியா? பேராகிராஃப்ஸாக இருக்கும். ஸோ அதை தேடுறதுக்கு உங்களுக்கு டைம் அதிகமாக எடுக்கும். நீங்கள் பார்த்தோன்னே டைம் எடுக்கணும் போது அந்த கொஷினை கடைசியில் தான் போடணும். இன்னொன்று ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்க கொஷினா அதையும் நம்ம கடைசியில் தான் போடணும். ஏன்னா வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாமல் போட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு நெகட்டிவ் ஸ்கோர்ஸ்னு ஒன்று இருக்குன்றத கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் மார்க் கம்மியாகும், பிளஸ் அந்த கொஸ்டினோட மார்க்கும் நம்மளுக்கு கம்மியாகும். இன்னொன்று அக்யூரஸியும் போயிடும், சரியா? ஓகே, ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? பிக்கெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூ ஆஃப் இந்தியா டு யூகே. ஸோ இங்கே வந்து கேட்கும்போது செக்டார் இஸ் நாட். Which of the following sector is not mentioned in the passage as one of the biggest investment avenue of India to UK? Fintech, IT, agriculture, electric vehicle and battery. None of these. சரியா? Okay, so ஸோ இங்கே நம்ம என்ன தேடணும்? இன்வெஸ்ட்மெண்ட், பிக்கெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூஸ் பற்றி தேட போகிறோம், சரியா? ஓகே, ஸோ பெர்ஃபார்ம் ட்ரேட், ஃப்ரீ ட்ரேட், யூகே எஸ்ஆர் குரூப் பற்றி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து வெஹிக்கிள் பேட்டரிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்கு பாருங்க. ஸோ இங்கே எங்கேருந்து படிக்கலாம்? இந்தியா இஸ் ஆல்ரெடி அ பிக் இன்வெஸ்டர் இன் டு த யூகே, எஸ்பெஷலி இன் டைனமிக் செக்டர்ஸ் லைக் ஃபின்டெக், ஐடி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அண்ட் பேட்டரி. ஸோ அக்ரிகல்ச்சர் இங்கே இல்லை. ஸோ அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் 3 வில் பி யோர் ஆன்சர். 27th question. Which of the following can be derived as the benefit from free trade agreements signed between India and UK? ஓகே, ஸோ இங்கே சொல்லும் பொழுது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க இந்தியா அண்ட் யூகே. அதோட பெனிஃபிட் என்ன டெரைவ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து இந்தியா வில் கெட் ஆக்சஸ் டு யூகேஸ் மோர் டிரான்ஸ்பரண்ட் காம்படிட்டிவ் மார்க்கெட்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி எதுக்கு? இந்தியாஸ் பர்ஜனிங் பிஸ்னஸ். வாட் இஸ் பர்ஜனிங்? க்ரோயிங் சொல்லலாம், வளர்ந்து வருகிறதுன்னு தமிழில் சொல்லுவாங்க. பீங் டூ மேஜர் எக்கனாமிஸ் இன் த வேர்ல்ட், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து will help in flourishing more trade within these two countries, UK and India பத்தி பேசுறாங்க. அடுத்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்தியா டொமஸ்டிக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, நிறையா பண்ணணுன்றமா பார்க்குறாங்க. ஸோ 1 and 2 or 2 and 3. ஸோ ஃப்ரீ ட்ரேட் பற்றி நம்ம லாஸ்ட் பேராகிராஃபில் தான் நிறையா பார்த்தோம்.
So in the last paragraph நம்ம read பண்ணலாம் இங்க இருந்து government new set of trade deals, it is confidential. Okay, so for example, India has an already extraordinary opportunity to transform the economy and society in the next 30 years as a demographic sweet spot at the heart of Indo-Pacific region, where half world's people live, with 50% of global economic growth is produced. Okay, so free trade with UK will help through greater access to highly open competitive market, offering valuable opportunities for India's. Okay, so அங்க burgeoning பாத்தீங்கல்ல, அந்த burgeoningன்ற word இங்க இல்ல, instead India's blooming companies ன்ட்டு கொடுத்திருக்காங்க. For example, giving Bangalore startup direct access to London's capital market. Okay, so இங்க வந்து அந்த competitive மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நமக்கு இருக்கு. ஸோ டூ மேஜர் எக்கனாமிஸ் இன் வேர்ல்ட் ஐடிஎஃப் will help in flourishing more trade within these two countries. ஸோ இதை வந்து மேலே பார்த்தோமா, similar countries இங்க பாருங்க, இங்க கொடுத்திருக்கு. The Indian government is showing its determination to agree to new set of trade deals, and it is not coincidental that both governments are negotiating with similar countries. Okay, ரெண்டுமே similar countries ஓட இது பண்றாங்க. Okay, so லைக் மைண்டடா இருக்காங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்கல்ல. Okay, network like-minded democracies committed to free trade. UK thrives on free trade, having left European Union common trade bloc after 47 years. Okay, UK is building a network like-minded with democracy. Okay, இங்க வந்து அப்ப என்ன சொல்லலாம், first one கண்டிப்பா வருது. Being two major economies in the world will help in flourishing more trade within the two countries. So ரெண்டு பேரும் அலைக்கா யோசிக்கும் பொழுது ரெண்டுமே வந்து flourish ஆவறதுக்கு யோசிப்பாங்க. ஸோ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பத்தி அங்க பேசவே இல்லை, லாஸ்ட் பேராகிராஃப்ல பேசவே இல்லை. ஸோ ஆப்ஷன் 1 and 2 will be your answer. 28th question. Which of the following is false? Okay, not correct, false. இதெல்லாம் பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. The second biggest office of Barclays is situated in பெங்களூர். பெங்களூர் கிடையாது. நம்ம HUL எங்க பார்த்தோம், மும்பைன்னு பார்த்தோமா ஃபர்ஸ்ட் படிக்கும் பொழுது. இது எங்க இருக்குன்னு பார்த்தோம், பூனேல இருக்கு. ஓகே, சரி. ஸோ ஆஃபீஸ் ஆஃப் Barclays is situated in Pune. Okay, so let's refer it. ஸோ இது ஏதோ ஒன்று படிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் யூனிலிவர் பார்த்தோமா இதே இடத்துல. Barclays இங்க இருக்கு பாருங்க. Barclays which has its biggest office outside London in Pune, while JCP products வந்து India are exported to 110 countries across the globe. ஸோ இதுதான் நான் சொல்லியிருந்தேன். நம்ம ஸ்க்ரால் பண்ணும்பொழுது பார்க்கறதுல ஒரு ப்ளஸ் வந்து இதுவும் இருக்கு. ஓகே, ஸோ இங்கேயே நமக்கு இங்க வேற எதுவும் ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ அதனால we can conclude with this. ஸோ இங்க வந்து it is first option. சரியா? ஓகே, ஸோ 29th question. 29th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ரேப்பிட்னா என்னது, ஃபாஸ்டா பண்றது அப்படின்னு சொல்லலாமா. ஓகே, ஸோ டிலேட், ஸ்லக்கிஷ், லாங்குவேஜ். ஓகே, லாங்குவேஜ்னா வந்து வீக்கா ஒரு விஷயத்துல இருக்கிறதுக்கு சொல்லுவாங்க. ஓகே, டார்டி அப்படின்னா லேட். வாட் இஸ் ஸ்லக்கிஷ்? ஸ்லக்கிஷ்னா இன்ஆக்டிவா இருக்கிறதுக்கு சொல்லுவாங்க. சரியா? ஓகே, ஸோ நமக்கு கேட்டிருக்க வேர்ட் என்னது, ஃபாஸ்டா இருக்கிறதுக்கு. டிலேட், இது எல்லாமே நெகட்டிவா இருக்கு. ஸோ ப்ராம்ப்ட் வில் பி த ரைட் ஆன்சர். சரியா? 30th கொஸ்டின். காம்ப்ரிஹென்சிவ். காம்ப்ரிஹென்ஷன்னாலே என்னது, டீட்டெயில்டா இருக்கும்ல. ஓகே, ஸோ எக்ஸாஸ்டிவ்னா டயர்டா இருக்கிறது சொல்லலாம். ஸோ வாட் இஸ் தரோவா இருக்கும்னா கம்ப்ளீட்டா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு தரோ சொல்லலாம். வாட் இஸ் லூசிட்? லூசிட்னா like easily you can understand it. Okay, so that is lucid. Abbreviated na ஒரு விஷயத்தை ஷார்ட்டா சொல்லலாமா abbreviate பண்றதுக்கு. அப்போ காம்ப்ரிஹென்சிவ்னா டீடைல்டுனா, abbreviated தானே இதோட ஆப்போசிட்டா இருக்க முடியும். so option 4 will be your answer. so we have done with comprehension also. So we have come to the end of the session. So உங்களுக்கு வந்து இந்த பேப்பர் நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா you can ping me in the comment. That's all for the day. Have a great day. Thank you.